குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தமது ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவன் கெட்டு போவதில்லை. ஆமாண்டவரே, உங்களுடைய அன்பினாலே நீர் எங்களை எல்லாம் கட்டி இழுத்துக் கொண்டு அன்பின் கயிறுகளினால் எங்களை இணைத்தீர்கள். எங்கோ கிடந்தோம், உண்மையான சுயத்தில் கிடந்தோம், ஆண்டவரே பாவத்திலே கிடந்தோம், அநியாயத்திலும் அக்கிரமங்களிலும் மறைத்து போய் கிடந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம், பிராகிருதம் பண்ணுகிறவர்களாய், புறங்கூறுவர்களாய், அவதூறு பண்ணுகிறவர்களாக காணியாட்சிக்கு புறவாய்த்திருந்த எங்களை நீர் உமக்கு சமீபமாக்கினீர், ஒப்புரவாக்கினீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு பகையாய் அதை தகர்த்து போட்டு தேவனோடு ஆண்டவரே ஒப்புரவாக்கினதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். தகுதியற்ற தகுதிப்படுத்தினீர், ஆவியாயிருந்த எங்களை பரிசுத்தமாக்கினீர், அநீதி செய்த எங்களை நீதிமானாக்கினீர். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளாகும் சுதந்திர காணியாட்சிக்கு சுதந்திரமாகவும் எங்களை மாற்றினீர். ஆண்டவரே, ஓ தேவன் என்று கூப்பிடவே தகுதியற்ற எங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான அந்த சுவீகார புத்திரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய ஆண்டவரே பாக்கியம் ஐயா. ஓ இந்த ஸ்லாக்கியமும் ஆண்டவரே இந்த கிருபையும் உம்முடைய தயவினால் எங்களுக்கு கிடைத்தது. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இன்றைக்கும் அது சுத்திகரிக்க வல்லமை உள்ளது அப்பா.
ஓ ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மில் பாவம் இல்லை என்போமாகி நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறோம். கொண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பாவியை பரிசுத்தவான்கள் ஆக்குகிறவர், அநீதிமான்களை நீதிமான்களாய் மாற்றுகிறவர். அப்படியாக எங்களையும் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, மேன்மையுள்ளவர்களாக, உடைய பிள்ளைகளாக வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஒப்புக் கொடுக்கிறோம். திருவிருந்திலே பங்கெடுக்க இன்றைக்கும் எங்களுக்கு நீர் இந்த நாளை ஆசீர்வதித்து தந்தபடினாலே துதிக்கிறோம். பாடல்கள், பாடுகிற பாடல்கள், ஆராதனை வேலைகள், ஆண்டவரே சிறுபுலையில் சொல்ற வசனங்கள், தேவ செய்தி ஒவ்வொன்றையும் காணிக்க போது ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆசீர்வதித்து திரும்பினார். நாம் மகிமைப்பட வர வேண்டிய பிள்ளைகளை தடைகளை தாண்டி கொண்டு வாருங்கள். ஆசீர்வதி காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இருக்கிறவங்களே இயேசு நாம ராஜன் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா பாடுவோமா எல்லாரும்? யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோய் என்னை காண்பவரே, எல்ரோஹி 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 என்னை காண்பவரே. எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே. எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா பரி, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜ. எபினேசர், எபினேசர், எபினேசர் இதுவரை உதவினு. எபினேசர், எபினேசர் இதுவரை உதவினி. எபினேசர், எபினேசர் இதுவரை உதவினி. எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தி. யெகோவா தேவன், யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவன், யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே.
ராஜன். மானுவேல் 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 கூடவே இருக்கின்றீர். மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கிறீர். மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கின்றீர். மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கிறீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவர். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா எல்ரோஹி எல்ரோஹி எல்ரோஹி. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோஹி எல்ரோஹி. கரங்களை தட்டி பசங்களாம் கரங்களை தட்டி. எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே. எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர் 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 இதுவரை இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா தேவனே. யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாடலை பாடி அப்படியே கர்த்தருடைய நாமத்தை அதை ஆராதிப்போம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டே, நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே,
எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறை வீரமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி விட்டீர். தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி விட்டீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். என்னை வல்லடிக்கு வைத்ததை மறப்பேன். சொன்னதினால் நான் பிடித்து கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான். எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, உம்மை வீரமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, ஆயிரம் ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், கல்லுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தேன். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டேன், நான் கல்லுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, வீரமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, மறை வீரமே, உம்மை ஆராதிப்பேன். உன் கரங்கால என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்கால தூக்கி உன்ன நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை. கரடான பாதையிலே, கரடான பாதையில் தூக்கி கரடான பாதையில் தூக்கி சென்றி உள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக துதித்தது எனக்கு தந்து நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக துதித்ததை எனக்கு தரிசனம் நிறைவேற்றி எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீர் எனக்காக எனக்கு தந்தீர். நீ தந்த எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, நீரவே, உம்மை ஆராதிப்பு என்னை வல்லடிக்கு நீக்கி மறப்பேனோ என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்கால தூக்கி நரத்தில் வைத்ததை மறப்பே. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டே, நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் பிழைத்து கொண்டே, நீ கண்டதினால் நான் எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மனை வீரமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மனை வீரமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மனை வீரமே,
வல்லடிக்கு நீக்கி உன் கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்கால தூக்கி நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவு எங்கள் பாடுமா, எங்கள் ஆதரவு எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஓ நன்றி நன்றி இயேசுவே. ஓ உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க. நீர் நல்லவர், நல்லவர், நீரே நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமை 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 அவர் ஒருவருக்கே துதி கன மகிமைகளை செலுத்தி ஓ பாடுகிறோம், உம்மை பாடுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் தேவாதி தேவனே. ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி நன்றி. மலை போல துன்பம் அது என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் அது என்னை சூழும் போது அதை பனி போல செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, கையில் என்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, காப்பவரே. நீ போதும் வாழ்விலே ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. சொல்லுமா, உம்மை கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதுமே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீன
கிருபையும் சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு விலகவே விலகாது என்று மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தர் மனதுருக்கத்தின் கர்த்தர். அவர் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவர்களை பார்த்து மனதிறங்கினார். மனதுருகி அவனை தொட்டார். அவன் சுகமானான். உங்களுக்காக எனக்காக இன்றைக்கும் மனதுருகி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு வல்லமையிலதான் இருக்கிறது. எல்லாருடைய ரத்தமும் உறைந்து போய்விடும், கெட்டு போய்விடும். இது மனிதனுடைய ரத்தம் அல்ல, பரிசுத்த ரத்தம். விண்ணிலிருந்து ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். உன்னதத்திலேயே இயேசுவை, வார்த்தையாகிய தேவனை அவர் உருவாக்கினார். அதற்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அதற்காக மரியாளுடைய கற்பத்திலே அவர் வைத்தார். ஏன் இயேசு மனிதனாக பிறக்க வேண்டும்? நீங்களும் நானும் மாம்சமும் தோலும் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே, நீங்களும் நானும் அவருடைய சகோதரர்களாய் இருக்கிறபடியினாலே, இந்த மாம்சமும் தோலும் உடைய மனிதனை இதே மாம்சத்திலும் தோலும் ரத்தமும் உடையவராய் வந்து நம்முடைய பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேவ சாயலை வெறுத்தார், தேவ ரூபத்தை வெறுத்தார். இந்த ரகசியம் பெரியது, இந்த அன்பு பெரியது. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவனிரல்லோ. லீலை புஷ்பம் நீரே, சரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேசனிரல்லோ. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவனிரல்லோ. லீலை புஷ்பம் நீரே, சரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேசனிரல்லோ. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்திட்டாலும் மாறாத தேவன் நீரல்லோ. காதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் துணிக்குதே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்திட்டாலும் மாறாத தேவன் நீரல்லோ. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் துணிக்குதே. உம்மை உயர்த்துகிறேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவனிரல்லோ. லீலை புஷ்பம் நீரே, சரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேசனிரல்லோ. வாதிகள் வந்திட்டாலும் சுகங்கள் ஏறிட்டாலும் சுகந்தரும் தேவனிரல்லோ. காக்கும் கடல் நீரே, கருணை தேவன் நீரே, துணிகளின் பாத்திர நீரே. வியாதிகள் வந்திட்டாலும் சோர்வுகள் ஏறிட்டாலும் சுகந்தரும் தேவனிரல்லோ. காக்கும் கடல் நீரே,
உம்மை உயர்த்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவனியல்லோ. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், இயேசுதான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து தொட்டு இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடைய சரீரமாக இருக்கிறது சொன்னார். பூஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து போதெல்லாம் என் மரணத்தில் நினைவுறுங்கள் என்று சொன்னார். மரண நாளை அல்ல, குட் ஃப்ரைடே அல்ல, மரணத்தை. இயேசுவின் மரணம் நமக்கு என்ன செய்தது? அவர் மரித்ததினாலே நம்முடைய பாவம் மறிக்கப்பட்டது. அவர் மரித்ததினாலே நம்முடைய சாபம் மறிக்கப்பட்டது. அவர் மரித்ததினாலே நம்முடைய தரித்திரம் நம்மளுக்கு மறிக்கப்பட்டது. அவர் மரித்ததினால் நம்முடைய வியாதிகள் மறித்து போயினர். அவர் உயிரோடு எழுந்தபடியினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். நாம் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் மாற்றப்பட்டோம். நாம் செழிப்புள்ளவர்களாய் மாற்றப்பட்டோம். தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுதான் இந்த மரணத்தினுடைய விளைவு. இந்த மரணத்தினாலே நம்முடைய பாவ சாபம் தரித்திர ரோகம் நீங்க பெற்றதுக்காக எல்லாருக்கத்திலே சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயும் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாயும் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். புகழும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், புகழும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலய நாடே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலய நாடே. ஆவியான தேவன், ஆவியான தேவன் சஞ்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் சஞ்சாரமான அதிசயம் அதிசயமே. நம்முடைய சரீர மீட்புக்காக, நம்முடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம மீட்கும்படியாக இயேசு தம்முடைய சரீரத்தை பாவ மாம்சமாக்கினார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொன்னார். இந்த மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு ஒரு நாள் மரிப்பதில்லை. இதை புசிக்காதவனிடத்தை எனக்கிடத்திலே பங்கில்லை என்று சொன்னார். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் புசிப்போம். சொல்லலாம். இந்த பாடலை தொடர்ந்து பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு கொஞ்சம் காணிக்கையும் போட்டு விடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே
மாட்டவே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் மாட்டவே என் நண்பரின் பாதத்தில் ஆனந்தம் மாட்டவே நண்பரின் பாதத்தில் வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புகழும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். புகழும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஒரு சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுவாங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமும் இறுக்கமான பந்தமும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதியினாலாவது வின் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் மேன்மையானவர்களாக எண்ண கடுவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறக்கானவைகளை நோக்குவானாக. அவன் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். பிலிப்பியர் 2:1-7. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் ராஜா கொண்டு இருப்பார் என்றால் உன் பிள்ளைகள் உன் கதையை சுற்றிலும் ஒளி மர கன்றுகள் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். சங்கீதம் 128:1-6. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிறவர்கள் யாவரையும் காலை வேளை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் தேவனுடைய இயல்புகளை குறித்து, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவரின் நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் ஒலிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் குளர்த்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அல்லேலூயா. எப்படி புறப்பட்டு போவோமா? கொழுத்த கன்றுகளைப் போல் புறப்பட்டு வெளியில போயினா அப்ப மற்றவர்கள் பார்க்கும்படியாக நாம் வாழுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை வைத்து நீதியின் சூரியன் என்ற தலைப்பில் எப்படி சூரியன் நீதியாய் தன்னுடைய பாதையில் நடக்கிறது என்பதையும், இந்த சூரியனுக்கு எப்படி வல்லமை உண்டு என்பதையும் நாம் அறிந்தோம். அல்லேலூயா. அப்ப சூரியனுக்கு வல்லமை உண்டுன்னு சொன்னா சூரியனுடைய பிள்ளைகளாய் நமக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு. அதனால தான் பவுல் அடிக்கடி சொல்வார், அவருக்கு பலவீனம் இருந்தது, கூடவே லூக்கா என்ற டாக்டர் மருத்துவரையும் கூட்டிக் கொண்டே சென்றதாக வேதாசிரியர் சொல்றாங்க.
ஆனால் அவர் சொல்றாரு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. எப்போவெல்லாம் நமக்கு பலவீனம் இருக்கு நம்ம நினைக்கிறோமோ அப்போ ஒண்ணு நம்ம ஆவியில நினைக்கணும், என் பலவீனத்துக்கு மேல யார் இருக்கிறது? என் பலனாகிய அல்லேலூயா. பலன் தாரும் கர்த்தாவேன்னு சொல்லக்கூடாது. என் பலனே, சங்கீதக்காரர் தான் சொன்னான், என் பலனே என் கர்த்தாவே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். பாருங்க, கர்த்தரே நமக்கு பலனா இருக்கிறார், கர்த்தரே நமக்கு வல்லமையா இருக்கிறார். வல்லமை தாரும், வல்லமை தேவைன்னு சொல்ல வேண்டாம், அந்த வல்லமையை புதுப்பிக்கலாம், வல்லமை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அனுதினமும் ஜெபத்தின் மூலமாய், அந்நிய பாஷைகள் பேசுவதன் மூலமாய், வேத வசனங்களை தியானிப்பதின் மூலமாய். பாருங்க, வேத வசனத்தை தியானிக்கும் போது எப்படி அனல் மூட்டும். எம்மாவூர் சீஷர்கள் நடந்து போய் கொண்டிருந்த பொழுது இயேசு தான் கூட போய்கிட்டே இருக்கிறார். ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணல, ஒண்ணுமே புரியல, ஏதோ வழிபோக்கர் போல பேசிட்டு போனாங்க. ஆனா அவர் அந்த அப்பத்தை கொடுத்து கண்களை திறந்தவுடன் அவருடைய இருதயத்துல என்ன வந்துதான், கொழுந்து விட்டு எரிந்து. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அக்கினி அது கொழுந்து விட்டு எரியும். அக்கினிக்கு முன்னாடி ஒண்ணுமே தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. ஆக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த சூரியனிடத்திலே இன்னொரு சுபாவம் என்னவென்று சொன்னால், இந்த சூரியன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. சூரியன் என்ன கொடுக்கிறதா இருக்குது? ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அதை குறித்து என்சைக்ளோபீடியா எடுத்து வச்சிருந்தேன், ஆனால் என் போனை தான் எடுத்து மாட்டி வச்சிருக்கிறான். அதை கொஞ்சம் படிக்கலாம்னு நினைச்சேன். அப்போ பாருங்க, இந்த சூரியன்ல இருந்து அல்ட்ரா வயலட் ரேஸ்னு ஒன்று வருதான், அல்ட்ரா ரெட் ரேஸ்னு ஒன்று வருதான், ரேடியோ அப்படிங்கிற ரேஸ். 3 விதமான ரேஸ். பொதுவாக ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா ரெட், அல்ட்ரா வயலட். இந்த சூரிய ஒளியிலிருந்து சில நேரம், அதனால தான் பாருங்க, சில நேரம் வெளியில போகக்கூடாதும்பாங்க, சில நேரம் வெயிலில் போய் என்ன பண்ணணும், நிக்கணும்பாங்க. விளையாட்டு. ஏன் மாலையில விளையாடணும்? அப்ப அந்த மாலையில சூரியன்ல இருந்து பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா? வைட்டமின் கிடைக்கும். ஆமா, அந்த சத்துக்கள் கிடைக்கும். சூரியன்ல இருந்து நேரடியாகவே நம்முடைய தோள்கள் மூலமாக ஆரோக்கியத்துக்கு ஏற்ற வைட்டமின் கிடைக்குது. அந்த வைட்டமின் சத்து இல்லாததுனால மாத்திரையை கொடுக்குறாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு. ஆனா இயற்கையாகவே சூரியனிலிருந்து நமக்கு தேவன் ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அது அதனுடைய ரேஸ், அந்த சூரியனுடைய கதிர்கள் அது நம்முடைய உடம்புல படும் பொழுது அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அந்த சூரியனே ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று சொன்னால், அதை உண்டாக்கின நீதியின் சூரியன் நமக்கு எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நான் அப்போ ரட்சிக்கப்படாதப்ப சென்னைக்கு வந்த புதுசு, ஐ திங்க் 87, 88 நினைக்கிறேன். அப்போ அடிக்கடி கோல்டன் பீச் தான் அப்போ ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட். இப்போ கோல்டன் பீச்சுக்கு போயிடுவேன். அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருந்ததுனால டிக்கெட் வாங்காமலே போகிறதுக்கு ஒரு வழி. ரட்சிக்கப்படாதப்ப செஞ்சேன், நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. அப்படியே கடற்கரை வழியாக கூட்டு போயிடுவார். அங்கே போனால் எனக்கு கடலில் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தே ஒரு ஃபாரின்காரன் தான். கிணத்துல அடிச்சிருக்கிறேன், குளத்தில் அடிச்சிருக்கிறேன், ஆற்றுலாம் அடிச்சிருக்கிறேன். கடலில் எப்படின்னு ஒரு தடவை இறங்கி விட்டு தண்ணியை மடக்குன்னு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் தான் கற்றுக் கொடுத்தார், நீச்சல் எப்படி அடிக்கணும், அலை வரும்போது எப்படி நிற்கணும். அப்போ பார்த்தேன், ஒரு அரை மணி நேரம் நானும் அவரும் கடலில் நீந்துறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மணல் படுத்துடுறாரு. ஏன்னு கேட்டேன், கடல் தண்ணி உப்பு தண்ணி அது உடம்புல பட்டா ஒரு மாதிரி ஆகிடும். இந்த சன் பாத்து பட்டா அது ஆற்றலை கொடுக்கும். இப்போ பாருங்க, சன் பாத் எடுக்கிறதுக்குனே ஒரு சில இடங்கள் வச்சிருக்கிறாங்க, சூரிய குளியல் அப்படிங்கிறாங்க, அதுக்குன்னே காசு வாங்குறாங்க. கடவுள் பாருங்க, இயற்கையா சூரியனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுலேயும் நம்முடைய தமிழ்நாடு இருக்கு பாருங்க, இந்தியா உலகத்துல எந்த நாட்டுக்கு இல்லாத ஒரு தட்பவெப்ப நிலை உள்ள ஒரே ஒரு நாடு, சீதோஷண உள்ள நாடு நம்ம இந்தியா தானா. அதனால தான் தீபகற்ப நாடுன்னு சொல்லுவாங்க, துணைக்கண்டம் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு குளிர்காலம்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் எத்தனை மாதம் தான் இருக்கும்? இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆரம்பம் வரைக்கும், பொங்கல் வரைக்கும், இதுதான் நமக்கு குளிர்காலம். மற்றபடி எல்லாமே அருமையான ஒரு சீதோஷண நிலை உள்ள நாடு எதுனா, உலகம் பூரா சுத்தினவங்க சொல்றாங்க இந்தியா தான் அருமையான நாடு. அதுலேயும் சவுத் இந்தியா தமிழ்நாடு ரொம்ப அற்புதமான ஒரு பிரதேசம் என்று சொல்கிறார். நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஏன்டா இந்த தமிழ்நாட்டில் பிறந்தோம், அமெரிக்காவில் பிறந்திருக்க கூடாதா? தோத்திரம். அங்கே பாருங்க, ஒருத்தன் கத்தி எடுத்து ரோட்டில் போறலாம் பசங்க குத்துறானோ, துப்பாக்கி எடுத்து டுமில் சுட்டு போடுறானோ.
அதை பார்க்கும்போது அமெரிக்காவில் இல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஊர் எலெக்ஷன் மாதிரி அங்கேயே ஆகி போச்சு. 5 நாள் ஆயிடுச்சு எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்க. அறிவிச்சா கூட அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், மறுபடியும் எலெக்ஷனை என்னங்கிறாரு. தோத்திரம். ஒருவேளை நம்ம மோடி ஐயா போய் அங்க பழகுனதுனால இந்த காத்து அடிச்சிச்சு நம்ம தெரியல, ட்ரம்ப் ஒத்துக்க மாட்டேங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பிறந்த ஊர், நம்ம பிறந்த அந்த தமிழ்நாடு என்ற இந்த மாநிலத்துக்காக நான் ஒரு முறை கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்ப இந்த சூரியனிடத்திலிருந்து வருகிற ஆற்றல், அந்த ரேஸ், அது நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அப்ப தேவனிடத்திலிருந்து பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய தேவனுடைய பிரின்சிபிள். ஒரு குஷ்டரோகி வர்றான், வரும்போது அவன் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்னை என்னவாக்கும்? சுத்தமாக்குன்றான். அப்ப என்னன்னா, ஏன் அதை அப்படி கேட்டான்? அப்ப வேதம் தெரிஞ்சவன் இஸ்ரவேல். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகிக்கு என்ன கிடையாது? ஊருக்குள்ள வர்றதுக்கே அருகதை கிடையாது. ஆசாரின் பக்கத்துல வரவே கூடாது, கோயிலுக்கு வரவே முடியாது. இப்ப நமக்கு ஒரு வியாதி, ஒரு பிரச்சனைனா மக்கள் எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். சில பேர் பாருங்க, நம்ம எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதை இப்ப மறந்துகிட்டு இருக்கிறோம். சோத்திரம். அந்த ஜனங்கள்லாம் பாருங்க, ஈர துணியோட கோயிலெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு வர்றாங்க? அங்க பிரதட்சணை மாதிரி உருண்டுகிட்டு வர்றாங்க. ஏன் செய்யறாங்க? இதை யோசித்து பாருங்க. ஏன் செய்யறாங்க? அவங்களுக்கு என்ன அறிவு இல்லையா? புத்தி இல்லையா? இப்படியாவது கடவுள்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும். இன்னும் சில பேர் போய் என்ன பண்றாங்க? வேலை குத்துறாங்க, இங்க குத்துறாங்க, முதுகுல கொக்கி மாத்திக்கிட்டு அந்தரத்துல தொங்குறாங்க, தீ மிதிக்கிறாங்க. எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், நல்லா வாழ வேண்டும் என்று சொல்லி எப்படி எப்படியெல்லாமா பண்றாங்க. ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? இலவசமாய் இலவசமாய் அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். அப்ப என்ன, அந்த குஷ்டரோகி கேட்கிறான், நியாயப்பிரமாணத்தின்படி நான் உள்ளவே வர்றதுக்கு அதிகாரம் இல்லப்பா, நான் சுகமடைகிறதுக்கு தேவ சித்தம் உண்டா? இயேசு அருமையாய் சொன்னார், சித்தம் உண்டு, சுத்தமா. அப்படி என்றால் சுகம் என்பது, ஆரோக்கியம் என்பது தேவனுடைய சித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் அவர் பெர்த்ரைட். இது நம்முடைய பிறப்புரிமை. இது நம்முடைய தகப்பன் சொல்றாரு, இது என்னுடைய வில்லு பான்றாரு. வில்லுனா என்ன சொல்றது? இப்போ எனக்கு ஒரு வில் இருக்குன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒரு சொத்து இருக்குன்னா நான் அதை உயில் எழுதி வச்சுட்டேன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நான் என் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்காட்டினாலும், அது மாத்தாட்டினாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு போயிடும்? என்னுடைய காலத்துக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கு போயிடும். அப்ப தேவனுடைய வில், சுகம் என்பது தேவனுடைய சொத்து. இப்ப அந்த சொத்து, நீதியின் சூரியனாகி அந்த சொத்து இப்ப ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு வருது? நமக்கு உரியது. ஆனா நம்ம இன்னமும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இல்ல 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 இல்ல, இது எங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, இது எங்க பாட்டிக்கு இருந்துச்சு, இதுல ஒரு பெருமை. எங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு சோத்திரம், அவங்களுக்கு இருந்துச்சு, இவங்களுக்கு இருந்துச்சு, அந்த வியாதி எங்களுக்கு தொடருது. உண்மைதான். அறிவியல் விஞ்ஞானப்படி ஜெனடிக்ஸ் சில காரியங்கள் நம்மளை கடத்தும், உண்மைதான். அதுக்கு அடையாளம் பாருங்க, எங்க அப்பாவுக்கு வழுக்க இருந்துச்சு, இப்ப எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. தோத்திரம். ஆனா நான் இப்ப மாத்த விரும்புறேன். ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு வழுக்க இருந்தது உண்மை, அவர் கிருஷ்ண பிள்ளையா செத்தாரு, நான் சக்தி சாமுவேலா இருக்கிறேன், எனக்கு மறுபடியும் முடிய கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அழகுக்காக இல்லை, அந்த சாபத்தை மாத்தணும். ராமன் சொல்ல மாட்டீங்க. அப்ப சாபத்தை மாற்றுவதற்கு தான் இயேசு வந்தார். பரம்பரை சாபங்கள், பரம்பரை பாவங்கள், பரம்பரையாய் வருகிற எல்லா ஜெனடிக்ஸையும் மாத்தினாரு பாருங்க. அதுலதான் சொல்றாரு, சித்தம் உண்டு, சுத்தமா. எத்தனை பேர் சுகம் என்னுடைய பிறப்புரிமை? நம்ம மறுபடியும் பிறந்ததினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினாலே, பரிசுத்தமாக்கப்பட்டபடினாலே இந்த சரீரம் இருக்கிறது. இந்த ஆலயம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதான் தேவ சித்தம். ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்து பார்த்து செய்ய சொன்னார். எந்த பொருளாக செய்ய சொன்னார் பாருங்க. சித்தி மரம் இருக்கிறதுலேயே மோசமான மரம் தான். கணுக்கள் இருக்குமா, வளைவு நெளிவா இருக்குமா, அதை எடுத்து தூண் செய்ய சொல்றாரு. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு இவ்வளவு டயமீட்டர்ல தூண் செய்யணும்னா எவ்வளவு பெரிய மரத்தை எடுத்து அதை வெட்டி செதுக்கி, அதே போலதான் கோணலும் மாறுபாடுமா அக்கிரமும் அநியாயமும் நிறைந்த நம்மளை இயேசு கிறிஸ்து நேரானவர்களாய் மாற்றி இருக்கிறார், சீரானவர்களாய் மாற்றி இருக்கிறார். அப்ப ஆசரிப்பு கூடாரத்தை செம்மையா செய்ய செஞ்சார். அதுல உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள் பொன்னு, வெள்ளி, வெண்கலம், பித்தளை, எல்லாம் அருமையான பொருட்கள் பாருங்க. அப்படின்னா என்ன? தேவனுடைய ஆலயம் விலையேற பெற்றது. உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ உங்களுடைய சரீரத்திலும் என்னுடைய சரீரத்திலையும் நீதியின் சூரியன் தேவன் விரும்புகிற ஒரு வில், அவருடைய சித்தம், அவருடைய பிரியம் என்னவென்றால் இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதை தான் வாசிக்கிறோம், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்ப இந்த சூரியனுடைய ரேஸ் பட்டாலே சுகம் அடையுதுன்னு சொல்றாங்க. சில நேரத்தில் பாருங்க, இந்த சோலார் எக்லிப்ஸ், லூனர் எக்லிப்ஸ்ன்னு சொல்றாங்களா, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் கடந்த டிசம்பர் மாசமும் என்னமோ வந்துச்சு, 2019 ஒன்று வந்துச்சு. எங்க வீட்டுக்கு மாடியில் இருக்கிறவங்க 1:30 மணி வரைக்கும் சமையலே பண்ணலை. ஏன்னா அந்த கிரகணம் பிடிச்சிச்சுன்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாதான், சமையல் கூட பண்ணக்கூடாது, வெளியில கூட வரக்கூடாதுன்றாங்க. அவங்க ஜோசியம் பண்ணிக்கிட்டு அவர் சொல்றாரு, நாங்கள் 2:30 மணிக்கு தான் சார் சாப்பிட்டோம், 1:30 மணிக்கு அப்புறம் தான் வீட்டை கழுவுனோம். சோத்திரம். அப்படியாவது அவங்க வீட்டை கழுவுறாங்க. நம்ம ஜோசியமும் பார்க்கறது இல்லை, வீட்டையும் கழுவுறது இல்லை. தோத்திரம். நல்லது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனுடைய சித்தம் சுகம். அப்ப அவங்க நம்புறாங்க, இந்த நாள்ல வெளியில போக கூடாது, இந்த நாள்ல வெளியில போக கூடாது. ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு கிரகணம் வந்துச்சு. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க தலைச்சன் பிள்ளைகள்லாம் வெளியில வரவே கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. வந்தா செத்து போயிடுவாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப நான் போனேன். நான் வெள்ளிக்கிழமை தான் பிறந்தேன். தோத்திரம். ஒண்ணுமே ஆகலை. இன்னைக்கு வரைக்கும் கல் பிள்ளையார் மாதிரி தான் இருக்கிறேன். அப்போ நமக்கு ஜோசியமோ நம்முடைய இந்த லூனார் சிஸ்டமோ சோலார் சிஸ்டமோ நம்மளை ஒன்றும் பாதிக்காது. காரணம், நாம் நீதியின் சூரியன் செட்டைகளில் கீழே இருக்கிறோம். அப்ப இவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் நம்முடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை விரும்புகிற தேவன். எரேமியா 33:6 படிங்க. இந்த வால் கிளாக் வால்லையோ, இதோ, நல்லா கவனிங்க. இதோன்னு வரும்போதெல்லாம் கவனிக்கணும். பிஹோல்டு, தைரியமா இருங்க. இதோ நான் சொல்றேன், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பாருங்க, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. I will give health and cure. ஹெல்த்தையும் கியூரையும் கொடுக்கிறாராம். இங்க நம்ம தமிழ்ல என்ன போட்டிருக்குது? ஆரோக்கிய சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிப்பேன்ற. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சமாதானம். அந்த சமாதானத்துக்கு 3 வார்த்தை போடப்பட்டிருக்குது: ப்ராஸ்பரிட்டி, ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி. ப்ராஸ்பரிட்டி, செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி. பாருங்க, இந்த சுகத்தின் மூலமா நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது? ப்ராஸ்பரிட்டி கிடைக்குது. ப்ராஸ்பரிட்டி என்ன? சபையில் ப்ராஸ்பரிட்டி பேசினாலே பாவம்னு சொல்றாங்க. பைபிளே சொல்லுது. தமிழ் பைபிளில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் he shall be prosperனே போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்குது? he shall be prosper. பைபிளே சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செழிப்படைவான். அப்போ தேவன் நம் மீது சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணும் பொழுது அது எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறார். கூடவே நம்மளை குணமாக்கி என் சமாதானத்தையும் சத்தியத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். அப்ப சௌக்கியமும் ஆரோக்கியம் வரும் பொழுது நமக்கு சமாதானமும் கூட வருது. சமாதானத்தோடு கூட ப்ராஸ்பரிட்டி, செக்யூரிட்டி. செக்யூரிட்டி வேலை இல்லை. தேவன் நம்முடைய பாதுகாப்பாளராக இருக்கிறார். அவரே நம்முடைய அடைக்கலம். He is our refuge. சங்கீதக்காரர் சொன்னா பாருங்க, அவர் என் கோட்டை, என் பலத்த துருகம், என் கண்மலை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் செக்யூரிட்டி. ஸ்டெபிலிட்டினா என்ன? ஜெயலலிதாவுக்கு முன்னாடி கலைஞர் ஐயா ஆட்சியில் இருந்தப்போ அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. அந்த அம்மா வார்த்தைக்கு வார்த்தை மைனாரிட்டி கருணாநிதி அரசுன்னு சொல்லும். ஆனா 5 வருஷம் ஆட்சி பண்ணார். அப்ப அந்த ஸ்டெபிலிட்டி, மெஜாரிட்டி. அப்படின்னா கர்த்தர் நமக்கு ப்ராஸ்பரிட்டியும் தர்றாரு, செக்யூரிட்டியும் தர்றாரு, ஸ்டெபிலிட்டியும் தர்றாரு. அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். அப்ப இந்த ஆரோக்கியத்துல சௌக்கியத்துல என்ன இருக்கு பாருங்க. அதனாலதான் அதை விரும்ப சொல்றாரு. என் சித்தம் உண்டுப்பா, எனக்கு சித்தம் உண்டு, நீ விரும்பு. அந்த குஷ்டரோகி விரும்புனா சொன்னாரு. சொன்ன மாத்திரத்துல அவன் என்னவானான்? சுத்தமானான். உடனே சுத்தமாயிட்டான். சிறு பிள்ளைகளுடைய மாம்சம் போல இருந்தது பாருங்க. நாகமான் என்ற ஒரு சேனாதிபதி, அவன் குஷ்டரோகியா இருந்து ராஜா கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர்றான். இந்த ராஜா அந்த லெட்டரை பார்த்து பயந்து போயிட்டான். ஐயோ, நம்ம மேல படையெடுத்து வர்றதுக்கு ஏதோ காரணம் கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க என்னை சுகப்படுத்துறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்கறானே. அப்பதான் அங்க உள்ள சொல்றான், ஒருத்தர் இருக்கிறார், போ
அவன் என்ன பண்ணான், எலிசா என்ன பண்ணான், கிட்ட வந்து அவனை என்ன பண்ணவே இல்லை, பார்க்க கூட இல்லைங்க. இந்த மாதிரி தகவல் வருது, இந்த மாதிரி சேனாதிபதி வந்துகிட்டு இருக்கிறார், சீரிய தேசத்தினுடைய நாகமான் வந்துகிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி உங்களை பார்க்கணுமா, அவனை போய் யோர்தான்ல என்ன பண்ணு, போய் முங்க சொல்லுன்னு. அவன் உடனே எங்க ஊர்ல இருக்கிற நதி கம்பாரிசன் பண்றான் பாருங்க. யோர்தான் நதி டர்ட்டியஸ்ட் வாட்டர், எங்க ஊர்ல சூப்பரான நதி எல்லாம் இருக்குது, அந்த நதியில குளிக்காம இங்கே வந்தா குளிக்க சொல்ற. அப்ப அவங்கிட்டையும் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் பாருங்க. அதுதான் கடவுள் அங்கேயும் ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தாரு. ராஜாவே, இப்போ உங்ககிட்ட ஒரு 50 பேரை கொண்டுட்டு வான்னு சொன்னா நீ செய்வீரா செய்ய மாட்டீரா? ஒரு பெரிய காரியத்தை சொன்னா செய்வீரா செய்ய மாட்டீரா? செய்வேன். அதுபோல நினைச்சு செய்யுங்க. பாருங்க, சவுல் தாவீதுக்கு தன் மகளை கட்டி கொடுக்கறதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, முதல்ல பெலிஸ்தியருடைய 30 பேருடைய வஸ்திரங்களையும் நுனித்தோலையும் கொண்டு வான்னு சொன்னான். பெலிஸ்தர் 30 பேரை கொல்லணும் ஒரே ஆளு போய். அது போல சொல்றான், பெரிய காரியத்தை செஞ்சா செய்ய மாட்டீரா? அது போல அவர் சொல்றாரு நினைச்சுக்கையேன். அவன் பாருங்க போய் 7 தடவை முங்குனா அவனுடைய மாம்சம் எப்படி மாறிச்சான், சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல. நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னைக்கு ஒருவேளை உங்க சரீரத்துல அழுகி போன ஒரு பாகங்கள் இருக்கலாம், ஒருவேளை வெளியில சொல்ல முடியாத வியாதி உங்களை ஆட்கொண்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த சுகம் என்னுடைய சொத்து, என்னுடைய உரிமை, இது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அதை நம்பும் பொழுது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாற்றப்படுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அவருடைய கிரணங்கள், அந்த சூரியனுடைய ஆரோக்கியம் அந்த சொட்டுகளின் கீழே இருக்கிறது. ஏசாயா 35:24 நம்ம எல்லாருக்கும் தெரியும். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் என்ன இருக்காது. எங்க பைபிள் வசனம் எடுத்து படிக்கணும். ஆமா, காப்புக்கான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. படிக்கணும். உன் வயசுலாம் ஏஞ்சல் படிப்பா, டக்கு டக்குன்னு பைபிளை படிக்கணும் சொல்றதுக்கு முன்னாடி. சரியா? படிங்க. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள். அப்படின்னா என்ன? இங்க நகரம் என்பது யாரை குறிக்கிறதா? எருசலேம். எருசலேம் என்றால் சபை. அப்ப சபையாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க இனிமே நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்ன பண்ணக்கூடாதான், என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. மூக்கு ஒழுகலாம், தலை, சில பேருக்கு ஒத்த தலைவலி, ஒரு தலை தானே இருக்குது, ஒத்த தலைவலி தான் வரும். சில பேருக்கு மூக்கு அடைச்சிக்கும். ஒரு வாரமா எனக்கு மூக்கு, படுத்தா மூக்கு அடைச்சிக்கும். தோத்திரம். உட்காந்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும், படுத்தா மூக்கு அடைச்சிக்குது. எனக்கு நான் எங்கேயும் போல, அப்புறம் தான் தெரிஞ்சு சூடு ஜாஸ்தி ஆகினா எனக்கு கோல்டு பிடிக்கும். சில பேருக்கு கோல்டு குளிர்னால வரும், எனக்கு உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கோல்டு பிடிச்சிக்கிச்சு. கண்டுபிடிச்சேன். தோத்திரம். ஒரு நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கொஞ்சம் இது பண்ணு, கிளியர் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு வியாதிகள் வராதுன்னு தேவன் சொல்லலை, பலவீனம் வராதுன்னு தேவன் சொல்லலை. ஆனா வியாதி வந்திருந்தாலும் நீங்களும் நான் என்ன சொல்ல வேண்டுமான், வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். குணமாவேன் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபமே ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், இல்லை, சுகமானேன், குணமானேன். இன்னைக்கு அமெரிக்க பிரசிடெண்டா செலக்ட் பண்ண பிடனுடைய ஸ்டேட்மெண்ட் காலையில் நான் CNN நியூஸ் பார்த்தேன். அவர் சொல்றாரு, திஸ் இஸ் த டைம் டு ஹீலிங் த அமெரிக்கா. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் இன்னைக்கு எடுத்த செய்திக்கு ஏற்ற மாதிரி இது இருந்தது. திஸ் இஸ் த டைம் டு ஹீலிங் த அமெரிக்கான்றார். அமெரிக்காவை சுகப்படுத்துகிற நேரம் இந்த நேரம் அப்படின்றார். அப்போ அவர் சொல்றாரு, நான் ரெட் லைன் ப்ளூ லைன்லாம் பார்க்க மாட்டேன், என்னுடைய ஆதரவு மாநிலம் எதிர்ப்பு மாநிலம் பார்க்க மாட்டேன், எல்லாற்றையும் ஒன்றிணைத்து இந்த கொரோனா வியாதியிலே பாதிக்கப்பட்ட மக்களை சுகப்படுத்துவேன் சொல்லி புதிதாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி சொல்றார். நான் சொல்றேன், திஸ் இஸ் த டைம் டு ஹீல் யுவர் பாடி. இது உங்களுடைய சுகப்படுத்துகிறதுக்கான நேரம். இதற்கு ஒரு பெரிய ஒரு எலெக்ஷன் தேவையில்லை. உங்களுடைய விசுவாசம் ஆவியில போட்டா போதும். உடனே இம்மிடியட்டா சுத்தம் உண்டு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன உடனே அவன் சுத்தமானான். சில பேரை சுத்தமாக்கினார். ஒருத்த வந்தான், அவனை கண்ணில் சேர பூசி, எச்சியை பூசி, சேர பூசி போய் எங்க போய் கழுவுனாரு. குருடை எப்படி சீலோவான் குளத்துக்கு போவான்? என்னைக்காவது இப்படி யோசித்து பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு என்ன தெரியல, கண்ணு தெரியலங்க. அப்ப ஆண்டவர் என்ன விசுவாசிக்கிறாரு? இவன் கண்ணு தெரியாம சீலோவான் குளத்துக்கு போக முடியாதுன்னு தெரியும், ஆனா அவன் சீலோவான் குளத்துக்கு போகணும்னு முதல் அடி எடுத்து வச்சான் பாருங்க. அப்பவே அவனுக்கு கண் பார்வை வந்துருச்சு. அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம்.
போய் கழுவுனதுக்கு அப்புறம் தான் அவன் பார்வை அடைந்தான். எப்படின்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுக்கு என்ன நின்றுச்சு? உதிரை நின்றுச்சு. ஆனா எப்ப சுகமானால்? இயேசு கிறிஸ்து கேட்ட பொழுது, அவள் உண்மையெல்லாம் சொன்ன பொழுதுதான் ஆண்டவர் சொல்றார், மகளே உன் விசுவாசம் உன்னை, அப்பதான் முற்றிலுமான சுகம். அப்போ தேவனை விசுவாசிக்கும் பொழுது ஆவியிலையும் சரி உடனடியா நமக்கு சுகம் கிடைச்சிருது. அதை சரீரத்தில் அனுபவிப்பதற்கு சில நேரங்கள் தாமதிக்கலாம். காரணம், நம்முடைய மனசு அதை நம்பாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23 அழகா சொன்னாரு, எவனாகிலும் தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே பெயர்ந்து தள்ளுண்டு போய் விழுந்து போய் என்று சொல்வானானால், அந்த நல்லா கவனிங்க, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு. அப்ப விசுவாசம் வரும்போது சந்தேகம் வரும். நமக்கெல்லாம் நடக்குமா? நம்ம ஜெபிச்சா நடக்குமா? ஆண்டவர் சார், நீ ஜெபிச்சா தான் நடக்கும். நீ ஜெபிச்சா தான் உனக்கு அந்த ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு. நீ நீதியின் சூரியனுடைய பிள்ளை, நீ நீதிமான், நீ நீதிமான் தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எப்படி இருக்கக்கூடாதான்? சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட டவுட் இருக்கக்கூடாது. அதுக்கு சொல்றாரு, என்ன ஓமே சொல்றாரு? கடுகளவு. எந்த அளவு விசுவாசம்? கடுகு பெருசு கிடையாது, கடுகளவு விசுவாசம். ஒரு கடுகு விதையை போட்டு அது மரம் பெருசாயிடுமா, அது வளர்ந்து அநேக பறவைகள் வந்து அடையுமா. அதுபோல உங்களுடைய சின்ன விசுவாசம் அநேகம் பேருக்கு தெய்வீக சுகத்தை கொண்டு போக அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. 122ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உண்டாகும். பாருங்க, மறுபடி சுகமும் சமாதானமும். சுகம் எங்கெல்லாம் வருதோ இங்க சமாதானம் உண்டாகும். வியாதி இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்குமா சொல்லுங்க? அவங்க கஷ்டப்படுறது இல்லாம கூட இருக்கிற நம்மளையும் என்ன பண்ணிடுவாங்க? பாடாப்படுத்திடுவாங்க. சோத்திரம். சில நேரங்கள்லாம் பாருங்க, எங்க அப்பா எனக்கு தெரியும், அவருக்கு வாயில கொஞ்சம் த கேன்சர் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. தண்ணி பட்டா கூட அப்படியே எரிஞ்சு போய் எங்க அம்மா அடிச்சிருவாரு டபால்னு. அதனாலே எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காது. சும்மா சும்மா எங்க அம்மா அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை எங்க அம்மா அடிச்சாரு, நான் அருவா எடுத்துட்டு அவர் வெட்ட போயிட்டேன். தோத்திரம். அவ்வளவு கோபம் வந்துருச்சு. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவரோட ஆஸ்பத்திரிக்கு இங்கே வரும்பொழுது தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனுடைய வேதனை. அவருக்கும் கஷ்டம் இல்லை, அவர் கஷ்டம் கொடுக்குற மாத்திரம் இல்லாமல் அவங்களை சார்ந்த குடும்பத்தாருக்கும் அது வேதனையை கொடுக்குது, பயமுறுத்துதலை உண்டாகுது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் பசிங்க உன் சமாதானமும் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும். சமாதானத்தோடு கூடிய சுகம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பக்கத்துல கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, கடவுள் உங்களுக்கு இந்த மாசம் சுகத்தோடு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராம 23, 25 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரே சொல்றாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியை கூட நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியை கூட உங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். இப்ப பாருங்க, இங்க எத்தனையோ வியாதிகள் வந்துச்சு. அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிச்சு. அவங்க தேசத்துல பேனா போச்சு, அவங்க தேசத்துல வெட்டுக்கிளியா வந்துச்சு, அவங்க தேசத்துல கல்மழையா பொழிஞ்சது. ஆனா இங்க பட்டப்பகல் வெளிச்சம் போல வெயில் அடிக்குது. நேற்று காலையில முடிச்சூர்லேருந்து பாஸ்டர் ஃபோன் பண்ணார், மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம ஏரியாவில், அங்க மொட்டை வெயில் அடிக்குது அப்படின்னார். பாருங்க, தேவன் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு வாதைகளாகவும் அதே தன்னுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். சொல்றாரு, நானே உன் வியாதியை விளக்குவேன், நானே உன் பரிகாரியாகிய, அதுக்கு பேர் என்னது? யெகோவா ராஃபா. மூல பாஷை என்ன போட்டிருக்குது? யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவன். அவரே நம்முடைய பரிகாரி. இன்றைக்கும் சில பேர் பாருங்க, இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்றவங்க எல்லாம் டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, we are not டாக்டர். டாக்டர் சுகமும் படுத்தலாம், சுகப்படுத்தாமலும் போயிடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியத்தை ஒவ்வொரு நாளும் சொன்னாங்க, பொழைச்சிட்டாருன்னாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி செலவாச்சான். பரிசு என்னவாயிடுச்சு? டாக்டர்களாலையும் காப்பாற்ற முடியும். டாக்டருங்க சாகடிக்கவும் முடியும், பழைக்க வைக்க முடியும். ஆனால் we are ஹீலர் அப்படின்றாங்க. நாங்கள் யாரு? ஹீலருங்கிறாங்க. நாங்கள் தொட்டா என்னதான் உண்டு? சுகம். தொடுதலின் மூலமாக இப்பொழுது தெரப்பி வந்திருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கே எங்கே போட்டிருப்பாங்க, அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர், மருந்தில்லா வைத்தியம்.
மருந்தில்லா வைத்தியம் சொல்றாங்க. நம்முடைய உடம்பையே ஒரு சில பாகங்களை தொட்டா நமக்கு உடனே அங்கே உள்ள வியாதி என்ன ஆயிடுதான் சொல்லுங்க, குணமாயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த விரலை எதுக்கு மோதிரம் போட சொன்னாங்க? மற்ற விரலெல்லாம் விட்டு இந்த விரலை மட்டும் எதுக்கு மோதிரம் போட சொன்னாங்க? இந்த விரலுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அதே போல சகோதரிகளுக்கு காலில் கட்டவர்களுக்கு பக்கத்துல மோதிரம் மாதிரி ஒண்ணு போடு. ஏன்னா அதுக்கும் இருதயத்துக்கும் என்ன உண்டு தெரியாது. இந்துக்களுக்கே தெரியாது ஏன் மெட்டி போடுறான், ஏன் மோதிரம் போடுறான்னு தெரியாது. மோதிரம் மாப்பிள்ளைக்கு போட்டீங்களா? எத்தனை சவரன்ல போட்டீங்க? நான் 1.5 சவரன் போட்டேன், நீ என்ன 1 சவரன்ல போ. அந்த பிரச்சனை தான் வரும். ஏன் மோதிரம் அது இந்த விரல்ல போட சொல்ற? இது பேர என்ன விரல் சொல்றாங்க? இது பேர என்ன விரல்? எனக்கு அது தெரியாது. பாருங்க, தேவன் நம்முடைய சரீரத்தையே நம்ம தொடுவதின் மூலமாகவே சுகத்தை வச்சிருக்கு. அதனாலதான் கைதட்டி பாட்டு பாட சொல்றாரு. நல்ல 10 விரலும் தட்டி பாடும் பொழுது இந்த கைகளின் மூலமாகவே நம்முடைய இருதயம், கல்லீரல், சிறுநீரகம், என்ன உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிக்கதான் தூண்டப்படுகிறது. அதனாலதான் ஆராதனை முறைமையை கர்த்தர் கொண்டு வந்தாருங்க. ஏன் எடுத்த உடனே தேவ செய்தியை கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லலாமே? ஏன் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்மளை ஆராதிக்க சொன்னார்னா, அந்த ஆராதனை மூலமா சரீரத்துக்கு ஒரு புது உத்வேகம், புது உற்சாகம், புது ஆற்றல் உண்டாகிறது. அதுக்கு தான் பாட சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? அல்லேலூயா அசன்னா, தொண்டைக்கு வாய்க்குமே சத்தம் கேட்க மாட்டேங்குது. நல்லா பாடும் பொழுது லங்ஸ் என்னவாகுது? ஃப்ரீ ஆயிடுது. நீங்க பாருங்க, இந்த ஹார்ட் டெஸ்ட் பண்ண போறவங்க எல்லாம் சோத்திரம் ஒரு இது கொடுத்துறாங்க, ஒரு கண்ணாடி டீப் மாதிரி ஒன்று கொடுத்து அதில் ஒரு ப்ளூ பால் இருக்குது, ஊதணுங்க. நீங்க 100% இருக்கிறீங்களா இல்லையான்னு அதை ஊதுனா தெரிஞ்சு போயிடும். ஊதிடலாம், இழுக்கணும் மறுபடியும். அப்ப நம்ம லங்ஸ் எவ்வளவு தூரம் செயல்படுதுன்னு இப்ப இன்னைக்கு நான் அடுத்த வாரம் வாங்கிட்டு வரலன்னு தான் யோசிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி பார்க்கணும். பாத்திரம் எவ்வளவு தூரம் நீங்க ஃபிட்டா இருக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்க ஊதிரும், அது ஆற்றலா இருக்கும். ஊதினா பால் வாய்க்கு வர்ற அளவுக்கு கூட ஊதிருங்க. நம்மளால பாதி டீப்பு கூட வர்ற அளவுக்கு ஊத முடியல. சில நேரங்கள் அப்படி இருக்குது. காரணம் என்ன? நம்ம சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் இன்னும் பேணவில்லை. சோத்ரம். அடிப்படை பேசிக் சரீரத்தை பாதுகாக்கிறது பேசிக் என்ன? டெய்லி குளிக்கணும் இல்லையாம்மா? டெய்லி என்ன பண்ணணும்? பல்லு துலக்கணும். அப்புறம் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸுகளை, காலத்துக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸுக தோத்திரம். குளிர் காலத்தில் கொண்டாந்து காட்டன் ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி டெரி காட்டனை போடணும். வெயில் காலத்தில் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த சிலுக்கு ராமராஜன் ட்ரௌசர், ராமராஜன் சட்டு மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு திரிவாங்க. வெயிலில் வேத்து ஊற்றிக்கிட்டு கிடக்கும். காலத்துக்கு ஏற்ற ட்ரெஸ் போடணும். அப்போ இவங்களே இப்போ விற்கிறாங்க பாருங்க, சீசன் ட்ரெஸ்ஸஸ்ன்னு விற்கிறாங்க. அப்போ அது போல நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிறது போல இந்த ஆத்மாவையும் பாதுகாக்கணும். ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா போதும், சரீரம் என்ன பண்ணிருமா? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்ப ஆத்மா வாழணும். சரீரத்துக்கு என்னென்னலாம் கொடுக்குறோம்? இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம், தோத்திரம். ஒருத்தன் அவங்க அப்பா போய் ஒருத்தனை கூப்பிட்டு, பையனை கூப்பிட்டு, நம்ம மில்கி மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு, ஏய் போய் 1 கிலோ கறி வாங்கிட்டு வாடான்னு நானா. அவன் கறிக்கடையில் போய் 1 கிலோ அஜித்து கறி கொடுன்னானா. அவன் ஆட்டுக்கறி கடை 25 வருஷமா கடை நடத்துறேன், அஜித்து கறின்னு ஒன்றும் கிடையாதுடா, அட தலைக்கறி தாயா குடி அப்படின்றானா. பசங்க அந்த அளவுக்கு விவரமா இருக்கிறாங்க. தலைக்கறிக்கு என்ன பேரா? அஜித்துன்னா தலையா? ஆமா. நம்ம ஆளுங்க போய் கேட்டா தோனி கறி பாய்க்க போல இருக்கு. இனிமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆகாரம் சாப்பிட்றோம், கறி சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்றோம் உடம்ப வளர்க்கறதுக்கு. ஆத்மாவும் சரியா இருக்கணும். இந்த ஆத்மாவும் ஆவியும் சரியா இருந்துச்சுன்னா சரீரம் என்னத்தை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும். ராமேட் சொல்லுங்களேன். மனசுல சந்தோஷம் இல்லாம உங்களுக்கு முன்னாடி கொண்டாந்து அமிர்தத்தையே வச்சிருந்தாலும் உங்களால சாப்பிட முடியுமா? மனசுல கவலை இருக்கு, ஒரு வியாதி இருக்குது, தோத்திரம். அதுக்கு டாக்டருங்க போயிட்டா ஒரு சின்ன பிரச்சனைனா போதும், இது சாப்பிடாத, அது சாப்பிடாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, தோத்திரம். அப்படி இப்படின்னு என்னென்னமோ செய்யறானுங்க. இதை குடிக்காத, அதை குடிக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, தோத்திரம். மோர் குடிக்காத, பால் குடிக்காத. சில பேர் டீ பால் ஊற்றி குடிக்காதேங்கிறான், சில பேர் கிரீன் டீ குடிக்காதேங்கிறான். ஒருத்தன் பாருங்க ஒரு பேப்பரை போடுறான், காப்பி குடிப்பது நல்லதுன்னு போடுறான். அடுத்த நாள் பார்த்தா காப்பி குடிச்சா 3 சிகரெட் குடிக்கிறதுக்கு சமங்கிறான். காப்பியில் அவ்வளோ நிக்கோடின் இருக்குதுங்கிறான். இன்னொரு நாள் பார்த்தா டீ குடிப்பது நல்லது, இருதயத்துக்கு நல்லதுங்கிறான். எதை குடிக்கிறது, எதை குடிக்காது,
உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை குடிங்க, தோத்திரம். செலவு கம்மியானதா, நல்ல ஆரோக்கியமானது எது இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு காலையில் எழுந்திரிச்சு நீராகாரம் குடிங்க. நீராகாரம்னா தெரியுமா? முத நாள் ஆக்கின சாப்பாடை தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சு அடுத்த நாள் அதை குடிச்சிங்கன்னா, சும்மா அந்த காலத்துலலாம் அதை வச்சு சாப்பிட்டு தான் தோத்துறாங்க. மாட்டை தூக்குவாங்க, மூட்டையை தூக்குவாங்க, எல்லாம் தூக்குவாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் மூட்டையை தூக்கவே என்ன பண்ண முடியல? தூக்க முடியுதா? தூக்க முடியல. பசங்க பாருங்க கூண் வளைஞ்சிருது, தோத்திரம். ஆட்டோவில் பசங்க ஏறுறாங்களோ இல்லையோ பேக்கு தான் பெருசு பெருசாக இருக்குது, தோத்திரம். அதுக்காவது நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். கூழ் சாப்பிடணும், களி சாப்பிடணும். களி சாப்பிட்டுருக்கிறியா? கூழ் சாப்பிட்டுருக்கிறியா? ஆடி மாதம் கூழ் கொடுத்துருக்காங்களா யாராவது? தோத்திரம். அப்படியாவது கூழ குடிக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்? ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியம், பேசிக் திங், சாப்பாடு காரியங்கள் கரெக்டாக இருக்கணும். நமக்கு எது ஜீரணமாகுது சாப்பிடு. சில வயசு இருக்குது, கல்ல தின்னா கூட என்னவாயிடும்? ஜீரணம் ஆயிடும். அப்போ அதை வரைக்கும் என்ன வேணாலும் அடிக்கலாம். 40 வயசு வரைக்கும் என்ன வேணாலும் அடிக்கலாம். 40 ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வாய்க்கு என்ன பண்ணணும்? தொண்டையில் என்ன பண்ணணும்? போஜன பிரியனா இருந்தால் எங்க வைக்கணுமா? தொண்டையில கத்தி வை, இல்லைன்னா அவன் கத்தி வச்சிருவான். ஆப்ரேஷன் டாக்டர். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் 10வது போகிறான், கிட்னியில் கல்லாம், தோத்திரம். பாருங்க, 10வது படிக்கிற பையனுக்கு கிட்னியில் என்னவா? கல். அப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா தண்ணி குடிக்க கற்றுக் கொடுக்கணும் சின்ன வயசில். குளிர்காலம் குடிக்க மாட்டேன். தண்ணிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும். குறைஞ்ச எத்தனை லிட்டர் குடிக்கணும்? 3 லிட்டர் குடிக்கணும். அதே போல் யூரின் வந்துச்சா தோத்திரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி போயின்னு வைக்கப்படக்கூடாது. இதில் சகோதரிகளுக்கு தான் கொஞ்சம் அசௌகரியம். வெக்க ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அது பண்ணும்போது ஒரு பையன் எல்கேஜி பையன் பஸ் ஸ்டாண்டில் யூரின் போய்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க டேய் போலீஸ் வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவாங்கடான்னு, ஃப்ரீயாக தானே போது பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னாங்களா. அந்த மாதிரியாவது நீங்கள் ஃப்ரீயாக போயிடணும், தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சில இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு நம்ம வெட்கப்படக்கூடாது. சகோதரிகள், நம்ம தேசத்தில் சகோதரிகள் சோத்திரம் வெட்கப்பட்டு அவங்களுக்கு அதனாலே தான் கர்ப்பப்பையில் பிரச்சனை வருது, மார்பகத்தில் இப்போ கட்டிகள் வருது. காரணம் என்னன்னா அவங்க அந்த சரீரத்துக்குரிய காரியங்களை அதை செய்ய முடியாதபடிக்கு சமூக சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்குது. அதெல்லாம் நம்ம மாற்றணும். நம்ம சரீரத்துக்கு நம்ம தேவையானதை வெட்கப்படாம செய்யணும். எவன் என்னத்தை நினைச்சிட்டு போறான், எனக்கு நல்லா இருக்கணும். அதே சமூகம் நம்ம படுத்துக்கிட்டு கிடந்தோமா பாரு, ஒரு நோயாளியை போய் கட்டிக்கிட்டு கிடக்கிறான், இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லுவான். அது தேவன் விரும்புகிறது. அவர் நம்மை ஆரோக்கியம் உள்ளவர்களாய் வாழ விரும்புகிறார். நீங்க எப்படி புறப்பட்டு போகணுமா? கொளுத்த கன்றுகளை போல. வில்லியம் பூரிங்கிறவர் 19வது வயசுல அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்துச்சான். நீங்க அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை போய் படிச்சு பாருங்க. வில்லியம் பூரி 19வது வயசுல டாக்டர் சொல்லிட்டாரு, நீ செத்து போயிடா அப்படின்ட்டான். என்ன சொல்லிட்டாரா? 19 இயர்ஸ், ஜஸ்ட் 19 இயர்ஸ். கமலா ஹாரிஸ் சொல்றாங்க, எங்க அம்மா அமெரிக்காவுக்கு வந்த போது she was 19 இயர்ஸ் அப்படின்றாங்க. அந்த கமலா ஹாரிஸுடைய அம்மா 19 வயசுல அமெரிக்காவுக்கு வந்தாங்களா டாக்டர் வேலைக்கு. அப்போ 19 வயசுல சாக போறேன்னு டாக்டர் சொல்லிட்டார். எப்படி இருக்கும் வேதனை. ஆனா அந்த மனுஷன் கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணி இங்கிலாந்தே ஒரு அசைச்சு 83 வயசு வரைக்கும் வாழ்ந்தான. ஒரு ஆமென் சொல்லுங்க. சரித்திரபூர்வமான உண்மை. நம்முடைய சென்னையில் இருக்கிற அருமையான பிஷப் ஐயா தயானந்த் ஐயா 3 ஹார்ட் அட்டாக், 3 பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறார். டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்க பேசவே கூடாது. மனுஷன் இன்னைக்கும் அவர் பேச ஆரம்பிச்சார்னா ஐ பிச்சில் தான் பாடுறாரு, ஐ பிச்சில் தான் பேசுறாரு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அவருக்கு 80 வயசை தாண்டி இருப்பார்னு நினைக்கிறேன். காரணம் என்ன? கர்த்தருடைய விசுவாசம். அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறையா. ஆபரேஷன் பண்ணும்போது கூட பிரசங்கம் பண்றதுக்கு ஓடியாந்திருக்கிறார். தோத்திரம். அப்போ தேவன் நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமுடையவர்களாய் வாழ அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். கரங்களை ஊத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாத்திராம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிச்சிட்டோம் இல்லையா? ஆமா, படிச்சுட்டோம். யாத்திராம் 23, 25 படிங்க. அவர் சொல்லுகிறார், அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், உன் வியாதி கூட நான் என்ன பண்ணிடுவேன். இப்ப தேவனுடைய பிரின்சிபல் இதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். முதல் பிரின்சிபல், வியாதியே வராத ஒரு வாழ்க்கை. தேவனுடைய முதல் சித்தம் என்னங்க? மனுஷனுக்கு என்ன வரக்கூடாது? வியாதியே வரக்கூடாது. அதனாலதான் சொல்ல, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு. இதுதான் தேவ சித்தம். ஒருவேளை வியாதி வந்துருச்சு, பிசாசினாலேயோ இல்ல நம்முடைய பாவத்தினாலேயோ மீறுதலினாலேயோ சூழ்நிலைகள் நிமித்தமாகவோ வியாதி வந்துருச்சு, அதுக்கு ஒரு ரீமெடி வச்சிட்டார். என்ன ரீமெடி? வியாதி வந்தவன் சொல்லணும், அவருடைய தழும்புகளை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய தழும்புகளால் நான்
குணமா. அதைத்தான் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, முதல்ல யாத்ரா 15 சொல்லிட்டேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பட்ட ஒரு வியாதி கூட என்ன பண்ணாது, உனக்கு வராது. ஆனா நீ ஒருவேளை எகிப்து ஜனங்களோட வந்து கலந்து அவங்க கலாச்சாரத்தோட பழகி அவங்க தெய்வங்களை கும்பிட்டு வெளிவிலகி ஒருவேளை அதனால உனக்கு வியாதி வந்தா கூட நான் என்ன சொல்றாரு, உன் அப்பத்தை, அதை வாசிங்களா யாத்திரை 23 நல்ல வசனம். சேவிக்க கடவீர்கள் பத்தியா, அவர் உன் அப்பத்தையும். அப்ப ஏன் நான் சாப்பாடை பத்தி சொன்னேன், ஏன் தண்ணீரை பத்தி சொன்னேன்னா இது ரெண்டும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேற்று நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த மழைக்காலங்களில் வரக்கூடிய வியாதிகள் என்று சொல்லி சொன்னாங்க. சாப்பாட்டு மூலம் பரவுதான், தண்ணி மூலம் பரவுதான். அதிகமாக எதனாலதான் பரவுதான், தண்ணீர் மூலமா தான் பரவுதுங்கிறான். சுத்தமான தண்ணின்னு சொல்லி நம்ம வாங்கி குடிக்கிறோம் பாருங்க, இந்த ஆர்ஓ வாட்டர்னு குடிக்கிறோம் பாருங்க, அதுல கூட ஸ்டோன் உருவாகுதுங்கிறான். இப்போ எதை குடிக்கிறது, அவன் சொல்றான் இயற்கையான முறையில கிணத்துல இருந்து ஊறி வருது பாருங்க, அந்த தாது உப்போட தான் நம்ம குடிக்கணுமா, அது நம்ம உடம்புக்கு தேவையாம். ஆனா நம்ம இதை குடிச்சு விட்டு அது நம்ம உடம்புக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது. அவன் சொல்றான் இயற்கை முறையில கிடைக்கிற தண்ணிய நீங்க இயற்கை முறையில வடிகட்டுங்க, ஒரு துணியை வச்சு வடிகட்டி அதை குடிச்சிங்கனாலே போதும், உங்க உடம்புக்கு அதுதான் நல்லதுங்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம், காசு கொடுத்து தண்ணியை வாங்க வேண்டிய, வேற வழி இல்லை. 52 எஸ்டேட் பூரா எங்க தோண்டினாலும் உப்பு தண்ணியா தான் இருக்குது, கலர் தண்ணியா தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை என்ன பண்ணுவேன், எல்லாரும் சொல்லுங்க, என் வியாதியை கர்த்தர் என்ன பண்ணுவார், விலக்குவார். நான் சொல்றேன், இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு நீதியின் சூரியனாக ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கிற தேவனாக அவர் உங்களுக்கு வெளிப்படுகிறார். எவ்வளவு காரியத்தை நான் சொல்ல முடியும். இயேசு செய்த அற்புதங்கள் அனைத்துமே அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட சப்பானிகள், அற்புதமாய் சுகமாக்கப்பட்ட பிரியாணிகள், பிசாசு பிடித்தவர்கள், எத்தனையோ அற்புதங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தா, 18 வருஷம் கூனியா இருந்தாங்க ஒரு அம்மா. யோசித்து பாருங்க, நம்மளால கொஞ்ச நேரம் சேர்ல ஒழுங்கா உட்கார முடியுதா, இப்படி நிமிடுறோம் அப்படி நிமிடுறோம். 18 வருஷம் அடிமை பண்ணி எம்ஜிஆர் மாதிரி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். தோத்திரம் குனிஞ்சுக்கிட்டே இருந்திருப்பா போல இருக்கு. இயேசு வந்து தொட்டு இவளும் ஆபிரகாமினுடைய, பாருங்க அந்த வார்த்தையை முக்கியப்படுத்த விரும்புறேன், ஆபிரகாமின் குமாரத்திங்கிறார். ஏன் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமா உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல ஒண்ணு சுகம். அதனால தான் சொல்றாரு இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி. நீங்களும் நானும் ஆண்டவரே பிறப்பால் ஆபிரகாமுடைய சொந்தம் கிடையாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய மூலமாய் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் என்ன பண்ணி கொள்கிறோம், சுதந்தரித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் ஜெபம் பண்ற ஆபிரகாமை குறிச்சு, அப்படி பண்றோம் இப்படி பண்ற விசுவாசம். என்னைக்காவது ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தான், 175 வருஷம் வாழ்ந்தான் இல்லைங்களா? எவனாவது ஒருத்தர் நான் 170 வருஷம் வரைக்கும் வாழணும்னு ஜெபம் பண்றோமா? ஆண்டவரே எப்போ வருவீரு, இந்த உலகத்தை விட்டு போனா எப்படி இருக்கும், தாத்திரம் போறதுக்கு அவனை வச்சிருக்கிறாரு, போறதுல அவனை கருவிலே வச்சிருப்பாரு. நம்முடைய நினைப்பெல்லாம் சீக்கிரம் செத்து போனா நல்லா இருக்குமே. இந்த குடும்பத்துக்கு அல்லல் பட்டு ஒள்ளல் பட்டு நொல்லல் பட்டு கந்த பட்டு இந்த பட்டு காஞ்சிபுரம் பட்டு செங்கல் பட்டு எல்லாம் பட்டு இப்படி வாழ்றதை விட என்ன பண்ணிடலாம், இந்த பொல்லாத மனுஷனோட வாழ்றதை விட செத்து போயிடலாமே. இல்ல இல்ல, நீ சாகிறதுக்கு உன்னை உண்டாக்கல, சாகிறதுக்கு உன்னை ரட்சிக்கல. இந்த பூமியில நீ ஆத்மா வாழ்கிறது போல வாழ்ந்து சுகமா இருந்து விட்டு தான் போகணும். ராமன் சொல்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சாகு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா ஜெபம் பண்ணா, என்னை எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணா, எடுத்துக்கிட்டாரா? மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிறவங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விசுவாசித்தீங்கன்னா நீங்க எல்லாரும் 100 வயசு தாண்டி இருப்பீங்க. ஒருத்தர் கூட ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நீங்க 100 வயசுக்குள்ள செத்து போவீங்கன்னா சொன்னேன், 100 வயசை தாண்டி நல்லா இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆபிரகாமின் சுதந்திரவார், ஆபிரகாமின் குமாரத்தி. நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேண்டுகிறோம், ஆசீர்வதியும் எங்கள் நல்ல கர்த்தரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேண்டுகிறோம், ஆசீர்வதியும் எங்கள் நல்ல கர்த்தரே. பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் ஆசீர்வதிப்பவரே எம்மை ஆசீர்வதியும். பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும்
நன்மை செய்பவரே என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வதியும் தேவா, எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வதியும் தேவா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேண்டுகிறோம், ஆசீர்வதியும் எங்கள் நல்ல கர்த்தரே. ஆசீர்வதியும் எங்கள் நல்ல கர்த்தரே. பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்பவரே எம்மை ஆசீர்வதியும். பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்பவரே எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத தேவா, எங்களையும் ஜனங்களையும் ஆசீர்வதியும் தேவா. எங்களையும் எங்கள் ஜனங்களையும் ஆசீர்வதியும். சொல்லுங்க, எங்களையும் எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வதியும் தேவா. எங்களையும் எங்கள் சுற்றத்தாரையும் ஆசீர்வதியும் தேவா. எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும் தேவா. எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆசீர்வதியும் தேவா. நீதியின் சூரியனின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நம்முடைய தேவன் அவருடைய சித்தத்தில் ஒன்று, நாம் சுகமாய் வாழ வேண்டும், ஆரோக்கியமாய் வாழ வேண்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற சுகமும் உண்டு, மருந்து மாத்திரைகள் சாப்பாடு காரியங்களின் மூலமாய் வருகிற சுகமும் உண்டு. ரெண்டையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் மருந்து மாத்திரை எடுத்தா பாவம் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, அதையும் கண்டுபிடிக்கிற ஞானத்தை கர்த்தர் தான் கொடுத்தார். உங்களுடைய விசுவாசம் தேவன் மேல் இருக்கும்போது தேவனும் சுகத்தை கொடுக்கிறார். ஒருவேளை மருந்து மாத்திரை டாக்டர் மேல உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் என்றால் அதன் மூலமும் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். அதை பாவமாக நினைக்காதிருங்கள். ஏற்ற நேரத்துல மருந்து சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. ஏன்னா சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை பாதுகாப்பதிலே தேவன் மிகவும் முக்கியமா இருக்கிறார். ஒருவன் ஆலயத்தை கெடுத்து போட்டால் அவனை கர்த்தர் கெடுத்து போடுவார் என்று சொல்லுகிறார். சரீரமாகிய ஆலயத்தை நாம் சரியாய் பேணி பாதுகாக்க வேண்டும். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சொட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வாசித்தோம். சூரியனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க ஆற்றல் இருக்கும் என்றால் நீ நீதியின் சூரியன், எங்களை உண்டாக்கின தேவன் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் சுகமாய் இருக்க வேண்டும் என்புடைய சித்தம் ஆண்டவர், உங்களுடைய பிரியம். This is your will ஆண்டவரே. அது உங்களுடைய சித்தமாய் இருக்கிறது. அது எங்களுடைய உரிமை சொத்து ஆண்டவரே. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் மூலமா அநேகர் இந்த சுகத்தை அனுபவிக்கட்டும் ஐயா. அன்றைக்கு பிறவிலே சப்பானியாயிருந்த ஆண்டவரே ஒரு மனுஷனை பேதுரும் யோவானும் ஜெபிக்க போன பொழுது அவர்கள் அற்புதமாய் சுக பண்ணினார்களே. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார்களே. இப்படி வெளியரங்கமாய் செய்யப்பட்ட அற்புதத்தை பார்த்து பரிசேயர், சதுசேயர், அண்ணா, காய்பா எல்லாரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். ஜனங்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. சபை விருத்தி அடைந்தது என்று பார்க்கிறோம். அதுபோல எங்கள் சபை விருத்தி அடைய, எங்கள் குடும்பங்கள் விருத்தி அடைய இந்த ஆரோக்கியத்தை, சுகத்தை இன்றைக்கு நாங்கள் உரிமையாக்கி கொள்கிறோம். இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தி என்று சொன்னது போல இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இலவசமாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி அப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறோம். தெய்வீக சமாதானமும் சுகமும் ஆட்கொள்ளட்டும். துதிகணமை மேமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் உலகம் எங்கள் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை